டேட் அன்னைக்கு அதெல்லாம் என்ன சொல்லல. இந்த வாட்டி ஏதாச்சும் கேட்டோம். இன்னும் எடுக்கலையா? இன்னும் நேரம் என்னப்பா பண்ண? நீங்க போன் டப்புன்னு கேமரா ஓப்பன் ஆகிடும். முன்னாடி விட நன்றி. மூணு பேர் அப்படியே வந்துட்டாங்க, வெளியில் வந்துட்டாங்க. இல்லை இதை முடிச்சுட்டு தான் முடிக்கலாம். சுப்பிரமணியனே வீடியோ தான் வெயிட் பண்ணுங்க. உள்ள போமா லைட்டா நிறைய இல்லை போட்டுக்கலாம். டைட் எடுத்துக்கிறோம். செல்வன் இப்படி வாங்க. செல்ல கொஞ்சம் பின்னாடி கவராகும்ல எல்லா படத்துக்கு வண்டி கொடுக்க சொல்லுங்க. இது கொடுத்துடலாம். யாராச்சும் வாங்க. கேமரா சேலை வேஸ்ட் எல்லாம் கொடுங்கப்பா. எடுக்க போயிருக்காப்ல அண்ணே 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 நீங்க கொஞ்சம் இப்படி பின்னாடி வந்து இவங்க எல்லாம் முக்கியஸ்தர் நினைக்கிறாங்க. அப்படி பின்னாடி வந்து செல்ல கொஞ்சம் பின்னாடி வந்து 7 மணிக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாங்க. லேடிஸ் எல்லாரும் கவர் ஆகணும். பாருமா நீ கொஞ்சம் பின்னாடி சுப்பிரமணியனே சொல்லுண்ணே. என்ன பண்ணுன்னு நான் கொஞ்சம் அங்கிட்ட ஸ்ப்ரெட் ஆகி நிற்கிறேன். கொடுக்குற மாதிரி இருந்தால் போதும். அக்காவை கட் பண்ணி தானே எடுக்க முடியும். வாரணி தான் தூக்கிட்டேன். அக்காவை கட் பண்ணி தான் எடுக்க. பாதுகாப்பு இல்லக்கா வாங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. மறக்காம ஒரு நிமிஷம் டாக்டர். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் வண்ணம் தமிழக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உயரிய நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் 2026 தமிழகத்தின் முதலமைச்சர் வர இருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எழுச்சி பயணமாக ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டத்தில் தொடங்கி இதுவரை 35 நாட்களுக்கு மேல 10,000 கிலோமீட்டருக்கு மேல பயணித்து 100 சட்டமன்ற தொகுதிக்கு மேல இன்னைக்கு பயணித்து 52 லட்சத்துக்கு மேல மக்களை சந்தித்து 180க்கு மேற்பட்ட அமைப்புகள் அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியாக வந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில செப்டம்பர் மாதம் மதுரை மாநகர் புறநகர் இங்க 10 தொகுதிகள் மதுரை மாவட்டத்துல இதற்கு அவருடைய எழுச்சி பயணமாக இங்கு வர இருக்கின்றார். அவரை வரவேற்கும் வண்ணம் இன்று மதுரை அம்பதி அன்னை மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் இன்று தரிசித்து அவர்களுடைய ஆசி பெற்று
இன்னைக்கு நாங்க வந்து மக்களை சந்தித்து இன்னைக்கு வந்து எங்களுடைய அழைப்புகளாக நம்ம தாய்மார்களுக்கு சேலையும் ஆண்களுக்கு வேஷ்டியும் அழைப்புகளை கொடுத்து காரு டோர்ல ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸையும் செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து வீடு வீடாக இல்லந்தோறும் எடப்பாடியார் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு எல்லாம் மக்களை சந்திக்க இருக்கின்றோம். இது அவர் வர்ற வரைக்கும் இந்த ஒரு ஒரு வாரம் 10 நாள் இடைவெளியில அனைத்து தொகுதிகளிலையும் மக்களை சந்தித்து ஐயா எடப்பாடியாரை சந்திக்க வருவதற்கு நாங்கள் எல்லாம் அழைப்பு விடுக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திருப்போம். அவர் வந்து மக்களுடைய குறைகளை கேட்டு இந்த திமுக அரசு என்ன வஞ்சகம் செய்தது என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார். அதிமுக சாதனையை எடுத்து சொல்கிறார். பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள்கிட்ட உடனே கேட்டேன்னு சொல்லுவாங்க, சத்துணவு திட்டம் சொல்லுவாங்க. அப்படி தாய்மாரின் அன்பை பெற்று தமிழக மக்கள் அன்பை பெற்ற ஒரு பெரிய தலைவர். அவருடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவரை தொடர்ந்து புரட்சி தலைவி இதயம் அம்மா அவர்கள். அவங்க எத்தனையோ திட்டங்கள், அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா தாய்மார்களுக்கான திட்டம், ரொம்ப ஒரு சென்டிமெண்டான திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தந்தார்கள். இந்த திமுக அரசு அதை முடக்கி வைத்திருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை அவர்களுக்கு பிறகு ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மருத்துவ கல்வியில அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு வழங்கி பல்வேறு நிலைகள்ல மக்களுக்கான திட்டங்களை அறிவித்தவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அப்ப அவர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மக்களை சந்தித்து அவர்கள் குறைகளை கேட்டு அந்தந்த இடத்துல வாக்குறுதிகள் தருகிறார். பெண்களுக்கான உரிமை தொகையாக 1500 ரூபாய் தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். பொங்கலுக்கு 2500 ரூபாய் தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தீபாவளிக்கு சேலை என்று அறிவித்திருக்கிறார். இது தாலிக்கு தங்கத்துடன் சேர்த்து பட்டு சேலையும் மணமகனுக்கு பட்டு வேஷ்டியும் தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். பசுமை வீடு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார். கோயில் நிலங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி தொழில் முனைவோருக்கான திட்டங்கள், இப்படி பல்வேறு திட்டங்களை எளிய மக்களுக்கான அந்த வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டே வர்றார். அந்த வகையில மதுரையில பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் எல்லாவற்றை இப்ப எடுத்து சுட்டி காட்டி இருக்கிறோம். அவரை நிச்சயமாக மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அவர்கள் கோரிக்கைகளை ஏற்று வாக்குறுதிகள் தர இருக்கின்றார்கள். அவரை வரவேற்கும் முகமாக இன்று நாங்கள் அத்தனை அதிமுக நிர்வாகிகளும் சேர்ந்து இன்னைக்கு இறைவனை வழிபட்டு இந்த புனித காரியத்தை இன்று அமாவாசை தினமான இந்த ஒரு ஆன்மீகமான இந்த நாள்ல இன்னைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். போற இடம் எல்லாம் மக்களுடைய வாழ்த்துக்களும் வரவேற்பும் மிக அற்புதமாக இருக்கின்றது. அது நீங்களே கூட இப்போ ஊடகங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் என்னுடைய பணி இன்று தொடங்கி இருக்கிறது. நன்றி.